எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குற்றாலமில் மெயின் ஃபால்ஸ் போயிருப்போம், ஐந்தருவி, பழைய குற்றாலம் இந்த மாதிரி இடத்துக்கு போயிருப்போம். இந்த இடத்துக்கு நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். புலி அருவின்னு சொல்லிட்டு பழைய குற்றாலம் போகிற வழியில் இருக்குங்க. தண்ணி ஓரளவு விழுந்துச்சு குளிக்கிற மாதிரி. நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லாவே ஃபன் பண்ணலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக, அப்படியே கீழே உள்ள அந்த கல்லெல்லாம் தெரிகிற அளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது. அந்த குட்டி குட்டி ஃபால்ஸாக அங்கனங்கனே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சின்ன பசங்க உட்காந்து குளிக்கிற மாதிரி, நல்லா விளையாடுற மாதிரி நல்லா இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். டைம் இல்லை, அதனால் ஒரு 1 hour இருந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்லா அங்கங்கே ஃபால்ஸு தண்ணி மீடியமாக நம்ம குளிக்கிற மாதிரி விழுந்துச்சு. நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, குற்றாலம் வந்தாலே மெயினாக அந்த பாப்கார்ன், உருளைக்கிழங்கு இதுவுமே வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் ரேட் அதிகம் இங்கே. ஓல்டு ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸை விட இங்கே ரேட்டு வந்து எல்லாமே 10 ரூபா கூட தான் இருக்குது. டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம கோவில் வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி கோவில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இளஞ்சியாப்பேட்டை அம்மையம்மன் கோவில்ன்ட்டு. அங்கே கோவிலில் தான் வருஷாபிஷேகம் நடக்குது. வருஷாபிஷேகத்துக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து கோவிலில் பூஜைலாம் பண்ணி கும்பம் தூக்குவாங்க. அந்த கும்பம் தூக்குற பூஜை தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்களுமே இதில் கலந்துக்கிட்டோம். சரியாக வீடியோ எடுக்க முடியலை. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் எல்லா வீடியோவுமே கவர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற இன்றைக்கி பௌர்ணமிக்கெல்லாம் அந்த கோவில் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிரதோஷம் எல்லா பூஜையுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். கும்பம் தூக்கி முடித்தோடனே யாகம் வளர்க்குறாங்க.
முடிஞ்சிச்சு. கோவில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள சாலை திருவிழா போட்டிருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, அதையும் போய் பார்த்துட்டு போயிடுவோன்ட்டு அங்கே போனோம். தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலைகளோட சிறப்புகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். டைம் ஆகிடுச்சு, இல்லாட்டி 9 மணி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் வாள், ஒரிஜினல் கத்தி. அந்த அந்த கருவியோட பேரே பாதி வாயில் நுழையல, அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து சாரல் திருவிழாவுக்கு எல்லாருமே வாங்க. ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிலாட்டம் பார்த்துக்கோங்க. ராமாயண கும்மி படித்தாங்க. எங்கள் ஊரில் வந்து ராமாயண கும்மிக்கு வந்து ஒயில் கும்மி அடிப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் போன எல்லாருக்குமே வந்து ஐயோ நம்மளுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பாதியிலே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போதே அங்கே மணி 7:00 ஆகிடுச்சு. ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிட்டு ஸ்கூட்டியில் போனோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பலாம் பார்க்கல. ஆனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு. அதுக்கடுத்து பரதநாட்டியம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். வெளியிலலாம் பார்த்திங்கன்னா குட்டீஸு சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.